டைமும் சரி வெயில் அடிக்கிற டைமும் சரி நம்ம ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய். மொட்டை மாடியில வந்தோம்னா வச்சுக்கலாம், இங்க ஒரு பார்ட்டிஷன் வந்து தனியா போட்டிருக்கோம். தண்ணி வேணும்னு கேட்டாரு மாமா. அப்ப தேங்காய் உடச்சா நம்ம குடிக்கலாம் போறோம். தேங்காய் தண்ணிக்காக தேங்காய் உடைக்க வச்சுட்டியா சாமி? ஜெஷிதா நல்லா இருக்கணும். சாப்பிடணும். வெள்ளிக்கிழமை புது வீட்டுல கோலம் போடுறாரு. ஜெஷிதா எவ்வளவு அழகா கோலம் போடுற பாரு. இதுதான் சங்கீதா டெக்கரேட் பண்ணிருக்காரு. என்ன சங்கீதா பொறுப்பா வேலை எல்லாம் பாக்குற? தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீந்து போயிடுச்சு. அதை உடைச்சு போட்டு என்ன செய்யலாம் சொல்லிட்டு காய வைக்கிறதுக்காக உடைக்கிறோம். என்ன இருக்கு? தேங்காய் நிறைய மீந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எதுவும் பண்ண முடியாது. கடையில எடுத்து மாதிரி ரிட்டர்ன் கொடுக்க முடியாது கேட்டா அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டாங்க. அவங்களே வித்தா போதுன்னு ஒரு தலை கட்டிட்டு இருக்காங்க. அதேதான் ரிட்டர்ன் எடுத்து போய் கொடுத்தா எப்படி வாங்குவாங்க? எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரை தேங்காய் முக்கா தேங்காய் மாதிரி. இதெல்லாம் ரொம்ப நாள் வச்சு அழுகி போயிடும், வீணா போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உடச்சு போட்டு பாருங்க. அவங்கள வச்சு வேலை செய்ய கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தேங்காய் தண்ணிக்காக தேங்காய் உடைக்க வச்சுட்டியா? நானும் 2 மணி நேரமா முடிச்சு வரவே மாட்டேங்குது. 2 மூட்டை தேங்காய் இருந்தது. ஒரு மூட்டை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு வச்சு பரவாயில்ல. ஓரளவு தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கு. நல்ல பெருசா தான் இருக்கு தேங்காய்லாம். தேர்ந்த தேங்காய் தான். இதை எடுத்துட்டு போய் நம்ம பழைய வீட்லயே காய வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா காலி பண்றோம். வீடு காலி பண்றேன். ஆமா ஆமா, எல்லாம் பழைய வீட்டுல இருந்து புது வீட்டுக்கு எடுத்து வைப்பாங்க. நம்ம புது வீட்டுல இருந்து பழைய வீட்டுக்கு காலி பண்றோம். ஏன்னா இங்க இன்னும் பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்கு, இன்னும் நிறைய ஒர்க் எல்லாம் இருக்கு, படிட்டிங்கிறீங்க பாக்குறதுலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் காலி பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். பேபி நீ தேங்காய் உரிக்கிறியால வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்து நிற்கிறேன்னு எனக்கு தெரியல. உடைக்கிற வேலை சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதேதான் நானும் வினோத் மட்டும்தான். ஐய் எப்படி சொன்னீங்க பாத்தியா நீங்க? நீங்க 2 பேரும் நீ தேங்காய் உடைச்சு சாப்பிட்ட தேங்காய் தண்ணி குடிச்சாரு. மாமா தான் இவ்வளவு தூரம் உரிச்சாரு. இவங்க அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சு உட்காந்துட்டே இருக்கிறாரு. எப்படா தேங்காய் ஒண்ணு வரும்னு சொல்லிட்டு இங்க போய் நான் கூட உரிச்சு போட்டுருக்கேன் இவ்வளவு தூரம். கிடையவே கிடையாது. இங்க இருந்த பஞ்செல்லாம் நீங்க உன் பக்கமும் போட்டு நீங்க வேலை செஞ்சேன்னு சொல்றீங்க வீடியோல. அதேதான் ஏமாறாதீங்க, நாங்க தான் செஞ்சோம். கையில பாருங்க எவ்வளவு பேரு கோடு ஒண்ணு இருக்கு. அந்த கோடு காட்டுங்க. இத வச்சுட்டு நீங்க இவ்வளவு தூரம் உரிச்சிங்களா நீங்க? அவ்வளவுதான். தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணியாச்சு. ஃபுல்லா உடைச்சு அரை சாக்கா 3/4 சாக்கிட்ட வந்துரும் போல தேங்காய். காய வச்சு நல்லா பொறுப்பா எடுத்து வை, அப்பதான் என்ன ஆட முடியும். ஓகே உரிச்சது முக்கியம் இல்ல. இப்ப நீ ஆமா அதுதான் முக்கியம். ஆமா இதை எடுத்துட்டு போய் வெயில் அங்கதான் எதுவுமே காய வைக்கணும். சங்கீதா என்ன பயங்கரமா வேலை செய்யற பொழுது. மிஷின் வச்சு மா போடுற. தண்ணி அடிச்சு மா போடுற. அதனாலதான் சரி. எல்லாம் பார்க்க கண்ணாடி போல இருக்குது சங்கீதா டைல்ஸ். ஈஸியா மா போட்டுக்கலாம். குனிஞ்சு மா போட வேண்டிய விஷயம் கிடையாது. ரோபோட் வேக்யூம் கிளீனரா? சரி சரி. அதுல ட்ரை பண்ணி நல்லாவே தெரியுதுல. என்னன்னா நம்ம பழைய வீட்டுக்கே போறோம் மறுபடியும். அதானே வாடகை வீட்டுக்கு போறோம். சாமி படிக்கணும். சாமிலாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தங்குறதா கூட இன்னைக்கு நைட்டு தங்கிடலாம். ஆமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் அங்க எடுத்து போய் வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு நம்ம பழைய வீட்டுல ஒரு 2 நாள் 2 வாரம் இருக்குமா? 1 வாரம் இருப்போம். 1 வாரம் இருக்கணும். சோ ஏன்னா பெயிண்ட்லாம் இன்னொரு கோட் வந்து அடிக்கணும். ஃபுல்லா அடிச்சு முடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா புது வீட்டுக்கு மறுபடியும் வரலாம். கிளம்பி வர வேண்டியதான். நல்லாவே துடைக்குது சங்கீதா. கிச்சன் மட்டும் நல்லா பளபளன்னு இருக்குது. என்னம்மா பாப்பா கோலம் போட போறாரு போல. இது பாப்பான்றாரு ஃப்ரெண்ட்ஸ்.
வெள்ளிக்கிழமை புது வீட்டுல கோலம் போடுறாரு. என்ன செய்யுதா ஆரம்பிச்சிட்டியா? என்னடா அது முக்கோண காலத்தை காணாமேன்னு பார்த்தேன். அது வந்து சங்கீதாக்கே தெரியும். அப்படியா? ஒரு விளக்குலாம் போட்டு விளக்கு கோலம் போட போறேன். ஓகே எனக்கு கோலம் போட விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா எவ்வளவு அழகா கோலம் போடுற பாரு. சுத்தி சுத்தி கோலம், அங்க ஒரு புள்ளி இங்க ஒரு புள்ளி. அப்புறமா காட்டுமா ஜெஷிதா எப்படிமா கோலம் போடணும்? கையில அழகா எடுத்து போடுறப்பா. ஏன் ஒரு நாள் பார்த்தா கத்துக்க போறா? என் பொண்ணுக்கு ஒண்ணுமா தெரியாதா? என்னம்மா எப்படிமா போடணும் கோலம்? பாப்பா கோலம் போடுவியா? கோலமா அம்மா கொஞ்சம் போடுவா, நீ போட்டது போதும். கிராமத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில வாசல தானி தெளிச்சு அதுக்கப்புறம் கோலம் போடுவாங்க. அந்தி வாசலையும் வந்து பாத்தீங்கன்னா பெருக்குவாங்க. அந்தி வாசல் தண்ணி தெளிச்சு பெருக்கி கோலம் போடுவாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால ஈவினிங்கும் ஒரு கோலம் போட்டது. நம்ம இப்ப கீழே தானே இருக்கோம், மேல இருந்த அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல இருப்போம். ஸோ கீழே இறங்கி வரமாட்டோம். காலைல கோலம் போட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது. வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிறதுனால மறுபடியும் தண்ணி தெளிச்சு அழகா வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டு அப்புறம் சாமி படைக்க போறேன். சாமி படைக்கிறதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணேன். இதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ரெடி பண்ணி பக்காவா வச்சுட்டு வெள்ளிக்கிழமை சாமி மட்டும் படைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன். இவனா இங்க பாரு, அங்க கோலம் இங்க கோலம், எங்க பார்த்தாலும் கோலம் போட்டு இருக்கா. நீ போட்டிருக்க கோலமே ஒரு மாதிரியா இருக்கு. இதுல ஜஸ்விதா வேற கோலம் போட்டுறாரு. நீ போட்டது போதுமா? ஐயோ மண்ணு புற எடுத்து கோலமாவுல போட்டா பரிவா. ஏமா கோலமாவை வெளியே கீழே போடணும், மண்ணுல போடணும். கோலமாவு மண்ணெல்லாம் எடுத்து கோலமாவுல போடணும் இருக்கா. ஏமா ஜஸ்விதா வா போடி வா. ஜஸ்விதா வா உள்ள வா. கோவம் வருது ஜஸ்விதாக்கு. என்கிட்ட கூட சரி வா. சங்கீதா குடு. சங்கீதா என்னதான் பண்றான் குடு. நீ போடுமா கோலம் போடுமா. நான் இவளுக்கு கோலமாவு தரலன்னு சொல்லிட்டு நான் போட்ட கோலத்தை காலையில கழிச்சு விடுறா பத்தி. வேணும்னே நான் சண்டைக்கு வருவேன் அப்படின்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. நீ போடுமா, தனியா போடுமா கோலம். தண்ணியா? சரி சேட்டை கொண்டு போகுது என்ன. போடுமா. போடுறாரு கலர். இவனு எனக்கு போட்டியே வந்து இருக்கா. என்ன செய்யுதா? என்ன வேலை நடக்குது? பூ டெக்கரேஷன் பண்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா வந்து பூ டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அழகா இது மாதிரி கிண்ணத்துல வாசல்ல வச்சு பூ டெக்கரேஷன் போட்டு வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணதே கிடையாது. சோ இப்பதான் நம்ம புது வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா வந்து பாத்தீங்கன்னா இதை வாங்கிட்டு வந்தாங்க. சோ இதுல அழகா நீ வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக நான் இந்த வெள்ளிக்கிழமை தான் வந்து பாத்தீங்கன்னா இதை டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்விதா எதையுமே என்ன பண்ண விட மாட்டாங்களா. இவ வந்து போட்டிக்கு எல்லாத்துக்கும் போட்டிக்கு வரா. அப்படியே ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் ரோஸ் வச்சுட்டு சென்டர்ல சாமந்தி ரோஸ் சங்கீதா டெக்கரேட் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான் சிம்பிளா டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ பூஜை ரூம் வந்து சாமி படைக்க ரெடி ஆயிடுச்சா? அடங்க மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதா சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. குட் கேர்ள். சாம்பிராணி போக வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா போட்டுட்டு இருக்கேன். ஐயரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போனாரு, சாம்பிராணி போக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போடணும். கண்டிஷனா இருந்தா சாம்பிராணி போக போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா சரியாகுமா. அதனால சாம்பிராணி போக போட்டுருக்கேன். ஒரு சாம்பிராணி போட்டாதான் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மங்களகரமான அந்த ஒரு ஃபீலே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கம்முன்னு சாம்பிராணி பத்தி வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா வந்து நிரப்பணும் அந்த வாசனை. அப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி பாக்க போட்டு வரேன். எல்லாரும் சரி பேபி. சாமி சாமி ஜெஷிதா நல்லா இருக்கணும், சாப்பிடணும், ஸ்கூல் போகணும், படிக்கணும், ஏபிசிடி படிக்கணும், ஜிபி படிக்கணும். கரெக்டாக சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் சாமி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சாச்சு, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெள்ளி நம்ம வீடு கிரகப்பிரவேசம் ஆனால் முதல் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமி வந்து படிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நிறைய பேர் 3 விளக்கு எப்படி உனக்கு வந்துருக்கு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தது. ஆமா, இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாடகை வீட்டுக்கு போனோமா. முதல்ல அந்த வீடு புது வீடு.
புதுசா கட்டி அப்பதான் நாங்க பால் காய்ச்சணும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுவும் புது வீடு தான்ட்டு எங்க அம்மா விளக்கு தாமல் தட்டு அப்போ அதுக்கும் பால் தவெல்லாம் வாங்கி வந்து வச்சு அது வந்து சிறப்பா வந்து பால் காய்ச்சிட்டு வீடு கொடுத்துன்னு போனோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கு நம்ம புது வீடு ஓன் ஹவுஸ். ஸோ இந்த வீட்டுக்காக அதனால 3 காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கு. ஆமா 3 இருக்கு. அழகாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு இப்போ புதுசா இந்த ஸ்டாண்ட்லாம் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. தட்டுல தான் வச்சிருந்தேன். ஸ்டாண்ட்லாம் வச்சு அழகாக சாமி படிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு டவுட் எனக்கு, இந்த தனியா இருக்க விநாயகர் சிலை வந்து பாத்தீங்கன்னா நடுவீட்டில் வச்சு படைக்கலாமான்றது ஒரு டவுட். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அது கந்திஷ்டி விநாயகர் சொல்லியிருந்தாங்க. ஆனா கந்திஷ்டி விநாயகர் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா அது வேற. அந்த ரவுண்ட் பண்ணா இருந்தது. கல்கண்டு வேணும் மாட்டி அந்த பாப்பா கற்கண்டு வேணுமா ஸ்வீட் வச்சு படிச்சேன் இன்னைக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிட்டோம். சாம்பிராணி போக இங்க போட்டிருக்கிறது நல்லா உள்ள வரைக்கும் ஃபுல்லா காத்து வட்டத்துல உள்ள போகுது. ஆமா உள்ள போகுதுதான். ஆமா. சோ இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல சூப்பரா இருக்குல்ல. ஆனா அழகா எரியுது பேபி. உள்ள எரிஞ்சிட்டே இருக்கு. சின்னதா வந்து பாத்தீங்கன்னா அது எரியுது. மூடி வச்சிரு மறுபடியும் காத்து அடிக்காம இருக்கிறதுக்கு தான் அது அப்படிதானே. ஆமா ஆமா. எனக்கு ஒரு டவுட், மறுபடியும் ஒரு டவுட். விளக்கு வந்து இந்த சைடு வரணுமா இல்ல அந்த சைடு வரணுமா, பூந்தொட்டி எந்த சைடு வரணும்னு எனக்கு தெரியல. சோ அதனால நான் இந்த சைடு வச்சிருக்கேன். இது எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்விதா பார்த்து ஏறி வரணும் படிய. ஆமா ஜஸ்விதா எப்பவுமே படி அழகா ஏறுவா ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவுமே தனியா ஊருக்கு கிடையாது. என்னப்பா சரி சரி மாமா அப்பாக்கா சரி சரி அம்மா கூட அம்மா கூட. குட் கேர்ள். அவரே சொல்றாரு தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகா இருக்கு. வீடு க்ளீன் பண்ணலன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுனே சார் பேபி ஃபுல்லா க்ளீன் பண்ணி மாப்பு வந்து போட்டு நல்லா நீட்டா வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்க்க நல்லா பளபளன்னு அழகா இருக்கு. ஆமா. இன்னும் வேலைலாம் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா நம்ம பொருள்லாம் ஷிப் பண்ணிட்டு அப்புறம் இன்னும் பார்க்கவே நல்லா அழகா இருக்கும். நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நிறைய பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் இன்னும் நிறைய வாங்குவோம். டிவி சோஃபா அதெல்லாம் எப்ப வாங்க முடியும்னு தெரியல. ஆமா இங்க வந்துட்டா நல்லா ஜாலியா இருக்கும்ன்ற. வந்துட்டேன்னா எல்லா பொருளும் இங்க சமைக்கிறதுலாம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இங்க சமைக்கிறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் ஓடி போய் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் நாங்க இங்கதான் இருந்தோம். கடையில வாங்கி சாப்பிட்டோம். தேங்காய்லாம் உடச்சி எடுத்துட்டு போயிட்டு அவங்க காய வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போய் வந்திருந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சமைக்காதே ஜாலியா வந்து இது பண்ணியாச்சு. நீ நைட் இங்க தான் நம்ம ஸ்டே பண்ண போறோம். ஆமா பேபி. நம்ம ஹோம் டூர் போடும்போது நம்ம இந்த ரூம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம். ஸோ மொட்டை மாடி வந்து பாத்தீங்கன்னா நான் கூட்டு போய் காட்டவே இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடி போய் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடி டூர் போலாமா? மொட்டை மாடியில என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? மொட்டை மாடியில நான் பயங்கரமா பிளான் வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில சிம்பிளா இருக்குது. என்னன்னு போய் பார்க்கலாம். ஸோ மொட்டை மாடிக்குமே நம்ம இந்த படிக்கட்டே போட்டு சேம் டிசைன் படிக்கட்டு தான். ஏன்னா ஸோ நம்ம கீழே மட்டும் நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், போன பட்ஜெட்லாம் பார்த்துட்டு நம்ம கீழே மட்டும் வந்து டிசைன் படிக்கட்டு போட்டுக்கலாம், மேலே வந்து சாதா படிக்கட்டு போட்டுக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்படிதான் இவருக்கு சொன்னேன் நான். ஆனா அது மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. 2 இடத்தையும் ஒரே மாதிரி போட்டாதான் அது பார்க்க அழகா இருக்கும். இப்போ இங்கே நம்ம சோஃபாலாம் போட்டு இங்கே ஆமா இது வந்து மினி ஹால்ல இங்க பார்க்க நல்லா இருக்கும் இந்த படிக்கட்டு. ஆமா டிசைன் படிக்கட்டே போட்டாச்சு. இப்போ மொட்டை மாடி போய் பார்க்கலாம் போலாம். ஜஷிதா ஏறி வராரு மொட்டை மாடி ஏறி. மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. மணி 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 6 மணி மேல ஆகுது. அப்பதான் நல்லா இருக்கும் பேபி. காத்தோட ஈவினிங்ல தான் சூப்பரா இருக்கும். ஆமா சோ நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம மொட்டை மாடியில நிறைய பிளான்லாம் வந்து சொன்ன மாதிரி பேபி வச்சிருந்தாரு. அது சார் ஆமா நிறைய பிளான் வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து லேண்ட்ஸ்கேப்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மொட்டை மாடி இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாதே இருக்கு. அந்த வேலை செய்யற பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பொருள் எல்லாம் வச்சிருக்கோம். ஆமா சோ நம்ம செஞ்ச சேர் எல்லாமே இங்க தான் இருக்கு. ஹைட் சேர் கீழ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு வர வேண்டிய சேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கேயே போட்டாச்சு. இது இன்னும் வார்னிஷ் பெயிண்ட் அடிச்சு கீழே புஷ் போட்டு இங்க வந்து குஷன் போட்டு பக்காவா ரெடி பண்ணணும். ஆமா கீழே ஒண்ணே மட்டும் இருக்கு. மீதி 3மே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ இது இதை எடுத்து இங்க போட்டா அழகா உட்காரலாம். சங்கீதா இங்க எடுத்துட்டு வந்து போடுற பனியில அங்க போடு. இது டீபாய். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல மரம் மீந்தது இல்லையா? ஆமா சோ அந்த மரத்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாச்சு. இன்னும் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே சோஃபா போட்டா இது டீபாய். இதுக்கு கிளாஸ் எல்லாம் போட்டு ஃப்ரேம் பண்ணி வார்னிஷ் அடிச்சு பெயிண்ட் பண்ணணும்.
நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணணும். இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணல. கடையில இதெல்லாம் இந்த சேர் வந்து கடையில ஹைட் சேர் வாங்கலாம் தான் பார்த்தோம். ஆனா நம்ம கிட்டே மரம் நிறைய மீன் இருந்ததா, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா நம்மளே செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நல்லா செஞ்சாச்சு அகலமா. சோ ஃப்ரீயா நல்லா வந்து பாத்தீங்கன்னா உட்கார மாதிரி ரெடி பண்ணி சங்கீதா ஏறி உட்கார ஹைட்டா. இதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது கரெக்டா இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடலாம். நம்ம டின்னர் டைனிங் டேபிளாவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தனியா வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் வீட்டுல போடல. ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்ல வந்து இதை போட்டு அழகாக உட்காந்து சாப்பிட்டு. என்னப்பா பாப்பாக்கு சேர் எட்டுன்னு வரட்டாப்பா? சரி வராரு. என்ன பாப்பா சேர்ல உட்காந்துட்டாரான். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட சேர். அழகாக 3 சேர் இங்கே இருக்குது, கீழே ஒரு சேர் இருக்குது. அழகாக ரெடி பண்ண பிறகு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த ஒட்டி இருக்கும். நம்ம கொஞ்சமாக அதில் வந்து டெரஸ் கொஞ்சம் இழுத்துருக்கோம். ஸோ இங்கே ஈவினிங் டைமில் வந்து உட்காரவும் செய்யலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து உட்காரதுக்கு வெயிலும் அடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். மேலே சீலிங் தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே ஃபுல்லாக சீலிங் போட்டிருக்கோம். இங்கே லைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்கோம் பாருங்க. லைனாக லைட்டை வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா லைட்டு மொட்டை மாடி பாக்குமா? மொட்டை மாடி பார்க்கலாம். கீழே இறக்கி விடு. நம்ம மொட்டை மாடியில இந்த சைடு வந்தோம்னா நம்ம மொட்டை மாடியில வந்தோம்னா வச்சுக்கலாம். இங்க ஒரு பார்ட்டிஷன் வந்து தனியா போட்டிருக்கோம். நம்ம மேல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒட்டணும் இல்லையா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு இறக்கி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடி மாதிரி வைக்கலாம். எலிவேஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா கீழே அது மாதிரி ஒட்டினாங்க. படிலாம் வச்சிருக்கோம். படிக்கட்டு வச்சு அழகா வந்து நீ வரணுமா? வரக்கூடாது டி. வரக்கூடாது. இவரு பாரு நான் இறங்கணுன்னே அம்மா நானும்ன்றாரு இவரு. இங்க வந்து அழகா செடி எல்லாம் வைக்கலாம். செடி வைக்கணும் சொல்லி பிளான் பண்ணிருக்கேன். அழகுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க செடி வைக்கிறோம். எல்லாம் செடி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டுக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா செடி எல்லாம் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செடி வச்சுட்டு இந்த இடத்துல நிறைய சேர் போட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட்காரலாம். சூப்பரான இடம் இது. மழை டைமும் சரி, வெயில் அடிக்கிற டைமும் சரி, நம்ம ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். சம்மர்ல எல்லாம் அழகா சேர் போட்டு அங்க உட்காந்துட்டு நம்ம சூப்பரா வந்து காத்து வாங்கலாம். ஆமாப்பா. சோ இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடி. இது பாத்துருப்பீங்க, நம்ம டைல்ஸ் போட்ட பிறகு நான் காட்டியிருக்கேன். டைல்ஸ் கிளீன் பண்ணும்போதுலாம். சோ இதான் நம்மளோட மொட்டை மாடி. மொட்டை மாடியிலே டேங்க் இங்க வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து பெயிண்ட் ஜாமான்லாம் வச்சிருக்கோம். இப்போதைக்கு பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். எடுத்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அப்பாச்சே அங்க போய் விளையாடுறாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட மொட்டை மாடி. செம ஜில்லுன்னு இருக்கு பேபி. தர ஜில்லுன்னு இருக்கு. நம்ம கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். டைல்ஸ் தான் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அழுக்காயிடுச்சுங்க. வேலை பார்த்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க குக்கிங் பண்றதுக்கு, சமைக்கிறது. சமைச்சு அதை வடிகட்டுறதுலாம் இங்கே பண்ணிட்டு இருந்தாங்களா, கொஞ்சம் கலரே ஆயிடுச்சு. 2 ஆள் வச்சு கிளீன் பண்ணோம் நாங்க. அதுக்கே 2 இன்னும் கிளீன் பண்ண முடியல. மறுபடியும் டைல்ஸ் கிளீனர் வாங்கி வந்து கிளீன் பண்ணனும். கிளீன் ஆகவே இல்ல, கொஞ்சம் கருப்பாவே இருக்குங்க பாருங்க. இதுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கிளீன் பண்றது? டைல்ஸ் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணா போய்டும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி பார்த்தாச்சு. இப்ப கீழே போலாமா? போலாம். நைட்டுக்கு டின்னர் பண்ணணும். சோ இங்கே பண்ணலாமா இல்ல கடையில போய் வாங்கலாமா இல்ல நம்ம பழைய வீட்டுல போய் சமைக்கலாமான்னு ஒரே ஐடியால இருக்கு. என்ன பண்ணலாம் பார்க்கலாம். வீட்டுக்கு போயிட்டு பிளான் பண்ணலாம். குடுகுடுன்னு வர்றாரு அம்மா கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் நைட் வந்து பாத்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்டே பண்ணியாச்சு. நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே நான் சிம்பிளா வந்து ரசம் வச்சாச்சு பாருங்க. சாதம் வச்சு சாப்பிட்டோம். சாதம் அதுக்கப்புறம் ரசம். சாதமும் ரசமும் வச்சுட்டு இங்கே வந்து டின்னரை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கி காலையில வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பழைய வீட்டுக்கே போகலாம். இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியே மூட்டை கட்டி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒண்ணா எடுத்துட்டு நம்ம பழைய வீட்டுக்கே போகலாம். ஓகேவா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியில எவ்வளவு தூரம் மூட்டை கட்டிருங்க. அதுக்கே காலைல ஒரு 2 மூட்டை எடுத்துட்டு போயாச்சு. ஸோ பேபி போயிட்டு வச்சுட்டு வந்தாரு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போய் வச்சுட்டு வந்து எடுத்துட்டு போலாமா எல்லாமே? ஆமா ஜெஷிதா, நீ ஒரு பை எடுத்துக்க. என்ன கேன் எடுத்துக்க. மல்லிகை பொருள் வந்து சமையலுக்கு வாங்கணும். மல்லிகை பொருள்லாம் மீந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூட்டை கட்டி எடுத்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதோட திங்ஸ் தான் பண்ணுறீங்க பாருங்க. எல்லாமே மல்லிகை பொருள். ஆமா ஆமா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போக வேண்டியதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்க திங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போகணும். துணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளா துவைக்கவே இல்லை. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அழுக்கா இருக்கு. ஆமா. ஸோ அதெல்லாம் போய் புது ட்ரெஸ்லாம் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணி போட்டு அங்க போய் இதுக்கப்புறம் ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். பாய். ஜெஷிதா பேக் பண்றாரு, எடுத்துன்னு போலாம்.